இன்னைக்கு சாகருக்கு சீலா மீன் வாங்கி ஆக்க போகிறோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அங்க வெள்ளை விரால், சிவப்பு விரால், கனவா மீன் நிறையா இருந்தது. ஆனால் எங்களுக்கு தேவை சீலா மீன். மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. சீலா மீனை ஆக்குற மாதிரி அங்கிள் துண்டு துண்டாக வெட்டி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, இது சீலா மீனா வஞ்சிர மீனான்னு கடைக்காரங்கள்ட்ட கேட்டு ரெண்டும் ஒன்று தான் சொல்லிட்டாங்க. குழம்புக்கு ஒரு தனி ருசி, திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி. அடுத்து காய்கறி வாங்க காய்கறி கடைக்கு வந்தாச்சு. குழம்புக்கு அவதானே ஊட்டி தந்தா நிலவு. பில்லு போடுறதுக்குள்ள ஒரு திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டா அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு கவிதை பிறக்குது. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா அதுக்கு SS மளிகை கடைக்கு போயாச்சு. அங்க புளிய கேட்டுட்டு நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. புளி வர லேட் ஆகும் போல. சைடில் பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம். அதை எடுக்கிறதுக்குள்ள புளி வந்துடுச்சு. அதுக்கு பதிலாக பவுடர் வாங்கியாச்சு. நெல் பாலிஷ் இருக்கு, அதையும் வாங்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியா போகிற வழியில இதை பார்த்தோம். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பா என்ன வெயிட்டு. வீட்டுக்குள்ள வந்துட்டு பாய் சொன்னா மீன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு எந்த மீனை பொரிக்கலாம் எந்த மீன் ஆக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா பொரிக்கிறதுக்கு மசாலா பட்டை சொன்னிச்சு எங்கள் அம்மா. அடுத்து குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு வெந்தயம், கடுகு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டா அக்கா எப்போ எலும்புவா திண்ணை எப்போ காலியாகும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. டே எலும்புடா, என் தம்பி தான். சரி நம்ம சமையலுக்கு வருவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வதக்குன்னு வதக்கி விட்டுக்கிட்டு சைடில் பார்த்தேன் எங்கள் லியோ எங்கள் வீட்டு செல்ல கேட்டு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு அவதானே ஊட்டி தந்தா நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் குழம்பு ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு மீன் பொரிக்க வந்தாச்சு. சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய விட்டுட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டாச்சு. நான் ரெடி பண்ண மீன் குழம்பு, பொரிச்ச மீன், சோறு. வாங்க சாப்பிடலாம்.
இருக்கு. குடிக்கணும் கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கொறிக்கணும். ஆல்வள்ளி சுட்டு வச்சிருச்சு. ஓலை கொழுக்கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி. பூமிக்கு வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. சாப்பாடு எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்கு. கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.